ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேற்று பதிவு பார்த்திங்க அப்படின்னா கண் திருஷ்டி நீங்கிறதுக்காக நான் பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு 4:30 மணி அப்படிங்கும்போது எழுந்தாச்சுங்க. எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது மணி ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சரி வாசல்லாம் கொட்டிக்கலான்ட்டு. இந்த ஹோஸ் கூட எப்போ பாரு சண்டை போடுற மாதிரியே இருக்குதுங்க. என்ன அப்படின்னா ஒரு 6 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வருது. இடையில பார்த்திங்கன்னா இந்த நல்ல தண்ணி இதுலேயே பைப்லேயே உப்பு தண்ணியும் வருது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லியுமே வருதா என்னன்னு செக் பண்ணுறதுக்காகவே எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எப்போ பாரு குறுக்க இருக்கிற மாதிரியே இருக்குது. குறுக்கை எப்போ பாரு நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த வாசலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த ஓஸ் கூட சண்டை போட்டுற மாதிரியே தான் இருக்கும் எழுந்தோன்னையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாசல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே பீஸும் வந்திருந்தது. அதனால் முதல் வேலையாக நம்மளோட பூஜை வேலைகளை முடிச்சுட்டு முதல் வேலையாக பீஸ் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலேயே பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்றே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி எவ்வளவு செஞ்சாலும் அது பார்த்திங்கன்னா சாப்பிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. எல்லாருமே நல்லா சாப்பிட்றீங்க. அதனால் பாப்பாவும் பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டு சாப்பிட்டே இருந்தா. அதனாலேயே இவங்க அப்பா இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே பிரியாணி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் தாங்க இன்றைக்கி நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. பிரியாணியெல்லாம் எதுவும் செய்ய முடியல. காலையில் பணியாரம் சுட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. சரின்னு பணியாரம் சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட எங்கள் வீட்டுக்காருக்கு சித்தப்பா சின்னம்மான்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன மாமனார் மாமியார் அப்படி கூட சொல்லலாம். அவங்களோட மாமியாரோட அப்பா தவறிட்டாங்க. காலையில் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கு மேலே அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதுக்குமே போகணும் அப்படிங்கிறதுனால சரி எதுவும் செய்ய வேண்டான்ட்டு எதுவுமே செய்யலைங்க. காலையில் பணியாரம் சுட்டு சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாடகைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லாங்காக போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 4 மணி ஆயிரும்னு சொன்னாங்க. சரி 4 மணிக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா தோசை மாவே இருந்தது. அதுலேயே புளிச்சட்னியும் தேங்காய் சட்னியும் காலையெல்லாம் அரைச்சேன். அதை சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொழுது எங்கள் ஊரில் தாங்க போச்சு. அது கடைசியில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு வீடியோவுமே நான் எடுக்கல. எங்கள் ஊருக்கு போயிட்டு அத்தையை பார்த்துட்டு அங்கே அவங்க கூட இருந்துட்டு அவங்களோட அப்பா அங்கே நிறைய சீரெல்லாம் செய்வாங்க. இந்த குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் பேரமார்கள் பேத்திமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் அரப்பும் வைக்கணும்னு சொல்லி எல்லாருமே வச்சு விடுவாங்க. அத்தையோட அப்பாவுக்கு தாத்தாக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீரெல்லாம் நடக்கும். அந்த வரைமுறைகள் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருந்தது. அது இன்றைக்கி பொழுது அங்கே தான் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்தது. திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருந்தது. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 105 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நாள் அவங்க அப்பா இருந்திருக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. அது ஒரு மதியத்துக்கு மேலே தான் எங்களுக்கே தெரிய வந்தது. அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிவிட்டு அப்போ தான் போனாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போலயே நான் வெளியில் எல்லாம் கூட்டி விட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு மண் தரையில் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்படி தான் நான் செஞ்சிட்ருந்தேன்.
எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்குள்ள பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு போவாங்க. அதை வந்து யாரும் தடையும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒன்றா சேரணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து எவ்வளவு தான் ஒரு பகை, ஒரு வெறுப்பு இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கூட்டி விட்டுட்டு வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் கோலமெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவுமே நாள் வந்து சூப்பராக தான் போயிட்டுருந்தது. அந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவருக்கும் பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒரு 116ன்னு சொன்னாங்க. அதனால் இது மறுபிறவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் இதில் 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக மாதிரின்னு சொல்லுவாங்க. மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மனசில் வந்து தோணுச்சுங்க. அதைத்தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு மரணம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை வந்து அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெறுப்பு, பகை எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லாத்தோடையும் ஒரு சகஜமான ஒரு நிலமையில் வந்து நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது நாம் வந்து 100 வயசுக்கு மேலே வந்து நம்ம இருக்க போகிறதில்ல. அதுவும் வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். 60, 70, 80 வயசு வரைக்கும் இருக்கிறோமா அப்படிங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். அந்த காலத்து ஆளுங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் இருக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல விதமான உடல், ஒரு சுகாதாரமான சாப்பாடு, உணவு, அந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்களாம்மா. அவங்களே தான் வந்து சமையல்லாம் செஞ்சுக்குவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சுய நினைவு கொஞ்சம் மறந்து போகும்போது தான் இவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தனியாக தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சத வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த உணவு பழக்க வழக்கங்களும் சரி, அந்த உடல் உழைப்பும் சரி, கடைசி வரைக்கும் அவங்களாவே வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு இதில் தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க உணவு முறைகளும் சரி, அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லையுமே அந்த உடலுக்கு தேவையான ஒரு தெம்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருப்போமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே எவ்வளோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது. ஒரு வெறுப்போடு இருக்கிறோம், பகையோடு இருக்கிறோம். இதெல்லாமே எங்கள் மச்சாண்டார் கூட சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பகையாக இருந்தாலும் அது எல்லாமே மாறும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இடம் கொடுத்து நாம் வந்து அதை பேசணும்னு என்றைக்குமே நம்ம நினைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம். அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம அதை செய்கிறோமே இல்லையோ, அதை வந்து சொல்கிறதுக்காகவாது இவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனசு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சாண்டாரும் சரி, எங்கள் வீட்டுக்காரரும் சரி, இவங்கெல்லாம் பேசுகிறது பார்த்திங்கன்னா உண்மையான விஷயமா இருக்கும். எங்கள் வீட்டுக்காரமே அதுதான் சொல்லுவார், என்னத்தை நாம் தலை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த சிச்சுவேஷனில் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் வந்து ஓடிட்டுருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினைப்பேன். ஆனால் அந்தந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு வெறுப்புணர்வோடு தான் இது நாள் வரைக்குமே இருந்திருக்கிறனே தவிர அந்த இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து இந்த தீபமெல்லாம் ஏற்றி வழிபடும்போது, தியானமெல்லாம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கும்போது தான்
ஒரு சில விஷயங்களை நாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்குமே புரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களுக்கும் சரி, இப்போ எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மாவுக்கும் சரி, அந்த உடம்பெல்லாம் முடியாது போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவங்க ஒரு மனம் வருந்தி எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லி எப்படி ஒரு மனம் வருந்தி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேங்க. டெய்லியும் எழுந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணுமா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாரு. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லுவேங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் தைரியமாக இருந்த ஒரு ஆள் தான் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ஒரு ஒரு நிமிஷம் கூட ஓயாமல் அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு நமக்காகவே நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அவங்களுக்கு முடியாத கட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு சில நேரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பேங்க. அவங்க அப்பாட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வயசானோடனே ஏன் இந்த மாதிரி ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னா நாமளும் இந்த மாதிரி தான் ஒரு ரூமில் போய் ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நாம் தான் கட்டி ஆள்ற மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கே ஒரு ராணி நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே மாயை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் காலம்தான். நம்மளுக்கு வந்து வயசாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி தான் நம்மளும் ட்ரீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்மளோட அம்மா அப்பாவை எந்த மாதிரி பார்க்குறோமோ அதே மாதிரியான நிலைமை நம்மளுக்கும் தான் வரப்போகுது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தோணிகிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் கடந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உடம்பு எப்போவுமே நம்ம வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது. எப்பாவது ஒரு நாளைக்கு நாமளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உடலை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இந்த தீபம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எனக்குமே மனதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஒரு நிதானமாக இன்றைக்கி வந்து என்னோடய நேரத்தை வந்து நான் செலவு பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி என்னோடய வேண்டுதலுமே அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டுங்க. நீங்களுமே இந்த தீபத்தை பார்த்து உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை வந்து வேண்டிக்கோங்க. நான் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கணும்னு எப்பவும் போலயும் என்னோடய பிரார்த்தனையை வந்து வச்சுட்டேங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னமோ ஒரு 100 வயசு கடந்துருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறேங்க. அதை வந்து என்னென்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இறப்பு, ஒரு பெரியவங்களோட இறப்பு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான அந்த இதுவுமே சேர்ந்து வந்துடுது. இது நாள் வரைக்கும் ஒரு அண்ணன் தம்பியாகவோ அண்ணன் தங்கச்சியாகவோ இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாணமெல்லாம் பண்ணி அந்த ஒரு இது வரும்போது பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் இந்த பிரச்சனைகள் தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரே வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓடி ஆடி விளையாண்டுருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் அப்படியே இருந்துமே கூட பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஓஸ் கூட சண்டை போக ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்தா தண்ணி வந்து வந்துட்டு இருந்தது. அதனால் நான் வந்து பூஜை வேலைகளை முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் வந்து கையிலேயே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ரொம்ப இனி வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு அதை பண்ண போகிறேன்னு தெரியல. வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்துருந்தாங்க, அதை தான் பார்க்க போகிறேன். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இவங்க அப்பா கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க, மனுஷன் வந்து 100 வயசு வரைக்கும், அதாவது அதுவே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் இல்லை, அவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம், அதுக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு விஷயங்களை செய்கிறோம். அதுவே நம்ம வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு உயிர் அப்படிங்கிறது போகாமல் இங்கேயே நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. உண்மையிலேயே அதுதான் அந்த விஷயம் மட்டும் எப்படி சொல்கிறது, நாம் ஒரு நாளைக்கு இங்கே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உறுதியாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளவோ தப்பு பண்ணுறோம். நான் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிறோம். எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் செய்கிறோம்.
அதுவே நம்ம எப்போவுமே இங்கே இருப்போம் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோணிகிட்டு இருந்ததுங்க. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்னோடய வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய உணர்வுகள் எல்லாமே இப்படி தான் இருந்தது. ஒரு பாக்கியராஜ் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுவர் இல்லாத சித்திரம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது யாருமே எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ரொம்பவுமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து வறுமையோடு இருப்பாங்க. அப்போ வந்து பாக்கியராஜ் அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள வந்து வீட்டில் எல்லாருமே அப்படி சத்தம் போடுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியே ஃபுல்லாக எல்லாருமே பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு கூட்டமாக கூடி நின்றுட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லிகிட்ருப்பாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சத்தம் போடுவாங்க, இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணல, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உயிர் வந்து இருக்கும்போது யாருக்குமே வந்து அந்த அருமை தெரியறதே இல்லைங்க. அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு உயிர் வந்து இருக்கும்போது நம்மளால் எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ, எவ்வளோ வருத்தப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அவங்கக்கிட்டேருந்து நம்மளால் சுரண்ட முடியுமோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் வந்து நம்மளை தெரிஞ்சு பண்ணுறோமா இல்லை தெரியாமல் பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சுயநலமா இனி என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க இல்லாத போது அப்படிங்கும்போது வரக்கூடிய அந்த இறக்க குணம் இருக்கும்போதே வந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களும் சரி, நம்ம சிந்தனைகளும் சரி, எண்ணத்துலேயும் சரி அது வந்தது அப்படின்னா நிறைய ஒரு இந்த வாழ்க்கையை வந்து நம்ம மகிழ்ச்சிகரமாக ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாங்க. என்னென்னா நாம் எப்படியா இருந்தாலும் நாம் வந்து ஒரு சந்தோஷமாக இல்லைனாலும் ஒரு பிரச்சனைகளோடவே மூழ்கி இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இந்த மண்ணை விட்டு நாம் போக தான் போகிறோம். இந்த மண்ணை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நிச்சயமான ஒரு உண்மை. இந்த உடலை விட்டு இந்த உயிர் போக போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் உண்மையான ஒரு விஷயம். அது வந்து போகிறதுக்குள்ளே நம்மளால் எந்த அளவுக்கு மற்றவங்கள ஒரு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ, நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமாக வச்சுக்க முடியுமோ, அந்த மாதிரி நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. இதுக்காகத்தான் நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிகாலை நேரத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறதும் எனக்கு பிடிக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தெரியாமையே பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம நிறைய பேர் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்காமையே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து எடுக்கிறது இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் ஒரு சில நான் ஆரம்பத்துலேயே கூட சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணுக்காக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ ஒரு ட்ரை பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி பார்த்தேன். ஒரு கூட இருந்து இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியும் பார்த்தேன். அது வந்து அவங்களால வந்து அதை வந்து செய்யவும் எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லத்தான் முடியும். ஒரு அவங்களா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நெருப்பு வந்து சுடும் அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அவங்க காயம் படும்போது தான் அவங்களால வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்கவங்க வந்து அதை அனுபவித்து தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எவ்வளவு தான் நாம் வந்து வருத்தப்படுறவங்களையோ ஒரு இதாக இருக்கிறவங்கள நாம் வந்து முடிஞ்சளவு நம்மளால் முடிஞ்சளவும் என்னால் முடிஞ்சளவு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஆனால் அதுக்காக இப்போ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஒருத்தருக்கு வந்து ஒன்று சொல்லி அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸோடு இருந்தாங்கன்னா அது சந்தோஷம். அது அவங்களால இருக்க முடியல அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இதை வந்து கர்மா அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போல்லாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் ரொம்ப ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னா தான் அந்த கர்மாவிலேருந்து வெளிவர முடியும். அது வந்து அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா தான் அதுலேருந்து அவங்க வெளிவர முடியும். அதுக்குண்டான ஒரு விஷயத்த நான் டெய்லியுமே வந்து என்னால் முடிஞ்சளவு யாருக்காக இருந்தாலும் அதை சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் என்னோடய மைண்டில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதை வந்து கடந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்குது. இந்த மாதிரி
இழப்பு அப்படிங்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்மளோட வருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது நாமளுமே ஒரு நாளைக்கு எப்போவுமே நம்ம இருந்துகிட்டே இருக்க போகிறதில்ல. நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மண்ணை விட்டு மறையத்தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது நம்மளுக்கு எப்போவுமே அந்த நினப்பு, எப்படி சொல்கிறது, அந்த நினைவுகள் இருந்தது அப்படின்னாவே நிறைய நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சிந்தனைகளும் சரி, எண்ணங்களும் சரி, நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மரணத்துக்காக இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணணுமா? அதுவும் இல்லாமல் ஒரு 116 வயசில் ஒரு தாத்தா இருந்திருக்காங்க. அது சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். இது டெய்லியுமே நம்ம தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மறந்து தான் தூங்குறோம். அதுவே ஒரு இறப்புக்கு சமம்னு கூட எடுத்துக்கலாம். முழிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இது நான் ஒரு டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லைங்களா, அவங்க தான் சொல்லுவாங்க, தூங்கி எழுந்தனையும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சுதுங்க. அதாவது நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிற அந்த விஷயம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் நாம் இந்த மண்ணுக்குள்ளே போக தான் போகிறோம், இந்த உடலை விட்டு பிரிய தான் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த ஞாபகங்கள்லாம் வரும். அப்புறம் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத செய்வோம். நம்மளை உடலை அழிச்சிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் நம்மளை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தேடி தேடி செய்கிறதுக்குண்டான நல்ல நல்ல சிந்தனைகள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பீஸ் பார்த்துட்ருந்தேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் தான் சுட்டுட்ருக்கேன். பணியாரம் சொல்லிட்டாங்க. அதனால் பணியாரமும் புளி சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைக்க சொல்லியிருந்தாங்க. அதை தான் சுட்டுட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா பணியாரம் சுட்டுட்ருக்கேன். இனி மதியம் என்ன சமையல்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்ருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீங்கள் எப்படி உற்சாகமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பயணத்தோடையே நீங்கள் இருங்க அப்படிங்கிறது தாங்க என்னோடது. அதுக்கு அதிகாலையில் அந்த 3 to 5 யூஸ் பண்ணி பாருங்கள். அது நம்ம எப்பேற்பட்ட ஒரு துக்கத்துலேயோ, ஒரு துயரத்துலேயோ, வெறுப்புலேயோ, பகையிலையோ இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதை நானுமே தொடர்ந்து செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சிஸ்டர் நைட்டி போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஷார்ட்ஸ்லேயே பதிலுமே சொல்லியிருந்தேன். அது கூட நான் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அதை பற்றியுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நாம் வீட்டில் தான் இருக்க போகிறோம். இப்போ நானுமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டியோடவே இருந்துருவேன். அவங்களுக்கு நான் சொல்கிறது நைட்டியோடு இல்லாமல் நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கூட போடலாம். ஏன்னா நான் நைட்டியோட தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஏன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு எந்த ஒரு தடைகள்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தடைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் நைட்டியோட தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானுமே பார்த்திங்கன்னா முதல்ல நைட்டியோடு தான் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட்டியோட கூட என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும். அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நானுமே செஞ்சிட்ருந்தேன். ஆனால் ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்கும்போது நைட்டியோடு நம்ம இருக்கும்போது அந்த லூஸாக அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதும் கண்ணா பின்னான்னு சாப்பிடுவோம். அப்புறம் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கே பிடிக்காது. அதுவே நம்ம ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிச்சது சுடிதார், சேலையெல்லாம் அந்த மாதிரி கட்டி இருக்கும்போது நம்மளை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா கூட ஒரு துண்டு எடுத்து போட்டு தான் நைட்டியே இருந்தோம்னா துண்டு எடுத்து போட்டு நம்மளுக்கே ஒரு அன்ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு வந்தாச்சுங்க. ஊருக்கு வந்துட்டு அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா பூஜாவை பார்க்குறேன்னா அக்காவோட பேத்தி தான். அதனால் அங்கே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தாங்க எடுத்திருந்தேன். அதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த ஒரு கிளிப்பிங்ஸுமே நான் எடுக்கலைங்க. அங்கே எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. ஊருக்கு போயிட்டு ஒரு 10 மணிங்கும்போது திரும்பி வந்துட்டோம். எல்லா சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது.
அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியங்க. முதல்ல நாம் வந்து ஆரம்பிக்கும்போது அந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டியோடவே நம்ம செய்யலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கை வந்து மாற்றிக்கிறதுமே ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து சுடிதாரோ ஒரு சேலையோ கட்டியிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக எங்கேயாவது போகணுன்னா கூட டப்புன்னு போக முடியுதுங்க. அதுவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாவது போகலான்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வரக்குள்ளேயும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயா இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை வந்து எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். டக்குன்னு நம்ம எங்கேயாவது நினச்சோம்னா வெளியில் போயிடலாம். அதுவே நைட்டியோடு இருக்கும்போது நம்ம கிளம்பி வெளியில் ஒரு 4 பேர்த்த பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கே பார்த்திங்க அப்படின்னா மைண்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதைத்தான் நான் வந்து சொல்ல வர்றேன். இது வந்து கட்டாயம் இல்லை, ஆனால் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து சேலை கட்டுறது ரொம்பவுமே பிடிக்கும். அதுக்கப்புறம் சுடிதாருமே போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போதைய சிச்சுவேஷனில் என்னால் வந்து சுடிதார் எதுவும் எடுக்க முடியல. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இருக்கிற சேலைகளையே நான் வந்து கட்டிகிட்ருக்கிறேன். இது தொடர்ந்து நான் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு பண்ணிகிட்ருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. போக போக எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.